செகண்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தாலே 3 ஈக்குவேஷன் கொடுக்கணும், உங்களுக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணணும். 4x இது இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்கள், இது இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 4x மைனஸ் 3y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இது 2 எடுத்து சால்வ் பண்ணணும். zx ப்ளஸ் பை 3 x ப்ளஸ் y பை 2 இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும், இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். x ப்ளஸ் இது இந்த பக்கம் 3 இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்கன்னா x ப்ளஸ் 3y. நெக்ஸ்ட்டு ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், தேர்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்பயும் போல் x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 27 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 3y இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் 3y இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் ஆயிரும். ஸோ 1 and 2லேருந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 5x மைனஸ் z ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இது ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், செகண்டையும் தேர்டையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் 2x மைனஸ் 5z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 81. இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு 4ஐயும் 5ஐயும் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கும், 27x இஸ் ஈக்குவல் டு 81 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே போதும், மற்ற y இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ என்னென்னா 9, இசட்டோட வேல்யூ 15. ஸோ இதில் ஒவ்வொரு எக்ஸ் ஒய் இசட்டுக்கும் ஒரு யூனிக் சொல்யூஷன் இருக்குது. ஸோ திஸ் சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். அவ்வளோதான் செகண்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷனோட செகண்ட் சம் கம்ப்ளீட்டட்.